வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது ஒரு அழகான உரையாடல் அப்படின்னு சொல்லலாம். இது கான்வர்சேஷன், இறைவனுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் நடுவேலான ஒரு அழகான பேச்சுவார்த்தை, சம்பாஷணை என்று கூறலாம். இந்த அழகான பகவத்கீதையானது பலரின் துயரத்தையே நீக்கக்கூடியதாக உள்ளது. இந்த கான்வர்சேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அர்ஜுனன் தன்னுடைய சிக்கலை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறான். இப்படி என் மனதில் தோன்றது, இப்படி இருக்குது, இப்படி பண்ணக்கூடாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த யுத்த மைதானத்தில் ரெண்டு பக்கமும் அக்ஷோகினி சேனைகள் நிற்கிறது. ஆனால் அர்ஜுனன் ரதத்தை கொண்டு போய் நடுவில் நிறுத்த சொல்லி இறைவன்கிட்ட பேசுகிறான். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்க, ஒரு ஒண்டர்ஃபுல்லான கான்வர்சேஷன். பப்ளிக்கில் ப்ரைவேட் பேச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பப்ளிக் மொத்தமாக நடுவில் நிற்கிறாங்க, அதுக்கு நடுவில் பர்சனலாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஒரு அழகான தேர் குதிரைகள், இறைவன், அர்ஜுனன், இந்த மாதிரியான ஒரு அழகான சித்திரம் காட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய அக்ஷோகினி சேனைக்கு நடுவில் இந்த மாதிரியான யுத்த க்ஷேத்திரத்தில் இப்படி ஒரு உரையாடல் சம்பவமா, பாசிபிளா அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆனால் ஏன்னா இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது என்ன விஷயத்திற்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா விஸ்வாசம் அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போது இதில் இந்த ஞானத்தை கீதையில் முக்கியமாக 4 பேர் தான்: இறைவன், அர்ஜுனன், திருதராஷ்டிரன், அப்புறம் சஞ்சயன். இதில் 2 பேர் பரோட்சமாக இருக்காங்க, 2 பேர் அபரோக்ஷமாக இருக்காங்க. அதாவது இது டைரக்டாக இறைவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் நடக்கிறது. ஆனால் இதை அபரோக்ஷமாக, மறைமுகமாக சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான். அப்போது எல்லாருமே இந்த ஞானத்தை கேட்டாலும் திருதராஷ்டிரன் அபரோக்ஷ ஞானியாக இருந்தான், சஞ்சயனும் அபரோக்ஷ ஞானிதான். ஆனால் திருதராஷ்டிரனுக்கு எதுவுமே விளங்கவே இல்லை. ஏனால் முழு ஞானமும் சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிரனுக்கும் கிடைக்கிறது. அங்கே டைரக்டாக என்ன நடக்கிறதோ இங்கே விளக்கப்படுறது. ஆனாலும் திருதராஷ்டிரனுடைய புத்தியில் பேராசை மட்டும்தான் இருந்தது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, எப்படியாவது இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் தோத்துடணும், ராஜ்யம் நமக்கே கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டுமே அவன் போயிட்டுருக்கான். இதுக்கு நடுவில் இறைவன் கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்ரீ அப்படின்னாலே லக்ஷ்மின்னு சொல்லலாம். ஸ்ரீ அப்படின்னாலே சுபகாரி, சுபமான விஷயத்துக்கு தான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை லக்ஷ்மிக்கு சமமாக லாபகாரி, அதாவது உயர்ந்த சுபகாரி, லாபகாரி, இந்த சுபமான விஷயங்களை கேட்டு நாம் லாபம் அடைவதற்காக, லக்ஷ்மிக்கு சமமாக ஆகிறதுக்காக இறைவன் இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே போகிறார். அப்போது இந்த ஞானத்தை ஒரு பக்கம் அர்ஜுனன் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, அதர்மா அபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தே குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டேஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தே குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டேஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. இன்னும் அர்ஜுனன் விடல் அந்த விஷயத்தை. இந்த ஏற்கனவே பார்த்தா மாதிரி அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த குலத்தை அதர்மம் சூழ்ந்தால், அதர்மம் அதிகரிக்கும் பொழுது பெண்கள் கெட்டு விடுவார்கள். அதர்மாபிபவாத் கிருஷ்ண ஸ்திரீஷு துஷ்டேஷு சங்கரஹா, அதாவது பெண்கள் கெட்டு விடுவார்கள். அப்போது ஒரு குலத்தில் பெண்கள் இந்த மாதிரி தவறிவிட்டால் அந்த குலமே அழிந்து போயிடும், வர்ண கலப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை அர்ஜுனன் சொல்லிடுறான். இந்த அளவுக்கு ஒருவன் ரொம்ப கீழான சிந்தனையை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு இது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த போரில் நிறைய பேர் இறந்துடுவாங்க,
முக்கால்வாசி எல்லா ஆண்களுமே இறந்துடுவாங்க. அப்போ ஆண்கள் எல்லாமே இறந்து போயிட்டாக்க குலம் அழிய தொடங்கும். அப்போ அந்த குலத்தை சேர்ந்த பெண்கள் கெட்டு விடுவார்கள், அவர்களுடைய புத்தி அலைய தொடங்கும். அப்போ பெண்கள் ஒரு குலத்தில் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க அது வர்ண கலப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பல வர்ணங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாயிடுவாங்க, இது தவறு, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருந்திருக்கு. எழுச்சியாக இருக்கட்டும் வீழ்ச்சியாக இருக்கட்டும் பெண்கள் தான் காரணம், பெண்களுக்கு தான் அறிவுரையும் கொடுத்துட்ருப்பாங்க. ரொம்ப இருட்டு எடுத்துனா வெளியில் போகாதீங்க, எல்லார்கிட்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பழகாதீங்க, இந்த மாதிரியான அறிவுரைகள் அப்பொழுதிலிருந்தே பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் பெண்களுடைய புத்தி தான் இப்படி கெட்டு போகும் அப்படின்னு எப்படி அந்த காலத்திலிருந்தே அவங்க நினைச்சாங்க? அதே திங்கிங் இன்னி வரைக்கும் இருக்கு. அதை அர்ஜுனனே அந்த ஒரு மகாபாரத காலத்திலேயே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி பெண்கள் கெட்டால் குலக்கலப்பு வர்ண கலப்பு ஏற்பட்டுடும், அது கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக யோசிச்சாக்க, எத்திர நாரியேஷு பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுறாங்களோ அங்கே தேவதைகளுமே மகிழ்ந்து அங்கே உலவுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் அவர்களுடைய ஒரு பவித்திர தன்மையால் பூஜிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் எப்படி இவ்வளவு கீழான நிலைக்கு தள்ளப்படுறாங்க? ஒரு கையால் ஓசை எழும்பாது. ஆனால் பெண்கள் அப்படி நடத்தை தவறி போறார்கள் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அவங்களா அதை செய்யறதில்லை, அவங்க மேலே திணிக்கப்படுற ஒன்றாக தான் எப்பொழுதுமே காமிச்சிருக்காங்க. ஸோ அர்ஜுனன் இந்த மாதிரி விஷயத்தை பேசும் பொழுது இறைவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் அர்ஜுனன் யோசிக்கிறான்? இந்த யுத்தத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக அவன் பலவிதமாக யோசிக்க தொடங்கிட்டான். அப்போ இந்த குல தர்மம் அழியும்னு ஒரு பக்கம் சொன்னது, இன்னொரு பக்கம் பெண்கள் நடத்தை இல்லாமல் ஆயிடுவாங்க, இந்த வர்ண கலப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு பெரிய விஷயத்த சொல்லிட்டான். அர்ஜுனன் இன்னொரு விஷயத்த எடுத்து சொல்கிறான். என்ன அப்படின்னாக்க, சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச, சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச, பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோதகக்ரியாः, பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோதகக்ரியாः. அடுத்தது இது மட்டும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறான்னா, வர்ண கலப்பு ஏற்பட்டுடுது அப்படின்னாக்க அந்த குலத்தை குலமும் அழிஞ்சிடும், அந்த குலத்தை அழித்தவனும் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ தானும் நான் நரகத்துக்கு போயிடுவேன், இந்த குலத்தில் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் நரகத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பித்திருக்களுக்கு எந்த விதமான அந்த ஒரு தண்ணி எள்ளு அதெல்லாம் எதுவுமே பிண்டம் கிடைக்காம அந்த குலம் அழிஞ்சு எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு தூரத்துக்கு அர்ஜுனன் எவ்வளவு தூரம் யோசிச்சுட்டான் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அப்போ இந்த குலமே நரகத்தில் போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த குலம் நரகத்துக்கு போகணும், நரகத்தில் விழுந்துடும் அப்படின்னாக்க அது எல்லாத்துக்கும் காரணம் பெண்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டான். ஆனால் பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஹிணி கிருஹம் உச்சியதே, பெண்களால் தான் அந்த ஒரு குடும்பத்திற்கே ஒரு அழகு. கிருஹிணி இருந்தால்தான் அது கிருஹம், பெண் இருந்தால்தான் அது வீடு, குடும்பம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பக்கம் பெண்களுக்கு இத்தனை மகிமை சொல்லியிருந்தாலும் வீழ்ச்சிக்கு காரணமும் பெண்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு கருத்து 100% தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெண்களுடைய ஒரு சிந்தனையானது தேக உணர்வில் வரும்பொழுது அவர்கள் வீழ்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் பெண்கள் அப்படின்னு நினைக்கிறது தவறாக இருக்குது. அப்போ இங்கே அர்ஜுனன் இந்த மாதிரி விஷயத்தை ஒன்றா எடுத்து சொல்லும் பொழுது அப்போ அதுக்கு எல்லா பதிலும் சேர்த்து ஒன்றாவே இறைவன் கொடுக்குறார். நடுவில் அவனை யாருமே தடுக்கிறதே இல்லை, அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அர்ஜுனன் கொட்டி தீக்கிறான். அப்போது இந்த குலம் அழியிறதோ இல்லை நரகம் ஆகிறதோ அதுக்கெல்லாம் காரணம் பெண்கள் இல்லை,
மனித ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இன்று மனிதனுடைய மனதுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் தான் நம்ம இந்த சிருஷ்டியை நரகமாக ஆக்கிறது. இதை நாம் அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லப்படலை. இது அர்ஜுனன் மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலை, நமக்கு இது அப்ளிகபிளான்னு நம்ம சிந்தனை பண்ணலாம். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி இந்த சமாஜத்தில் அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணங்களோடு நம்ம இருக்கும் பொழுது எதுக்கெடுத்தாலுமே மற்றவர்களை குறை சொல்வது அது ஒன்று. இன்னொன்று பெண்களால் தான் வீழ்ச்சி ஏற்படுறது அப்படின்னு நினைக்கிறது தவறு. அப்போது நமக்குள்ளே இருக்கிற விகாரங்களை நாம் அழித்து நம்ம இதை திருத்திக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த உலகம் நரகமாகிறத நாம் தடுக்க முடியும். இதில் ஆண் பெண் என்ற பேதம் எதுவும் கிடையாது. அப்போது இந்த ஞானத்தை நம்ம செக் பண்ணி எனக்குள்ள எந்த விகாரம் இருக்குது, எந்த விகாரம் என்னை தவறான காரியம் செய்ய தூண்டுறது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி அதை இறைவன்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். ஏன்னா இந்த ஞானமே முழுக்க என்ன சொல்கிறது, சரண்டர். இறைவன்கிட்ட தன் மனதை அர்ப்பணிக்கணும். முழுமையாக சரணம் அடையும் பொழுது தான் நமக்கு எல்லாத்துக்குமே சமாதானம் கிடைக்கும். அப்போ எனக்குள்ள எந்த ஒரு விஷயம் என்னை பாவம் செய்ய தூண்டுறது அப்படிங்கிறத செக் பண்ணி இதை நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு திட சங்கல்பத்தை நம்ம மேற்கொள்ளலாம். ஓம் சாந்தி.